பகல் மணி கோடி சுகதரூபிணி சுகசரூபிணி மதுரவாணி சுகசரூபிணி மதுரவாணி சுகநாத மனோ மகிழ மீனாட்சி சுகநாதர் மனோ மகிழ மீனாட்சி சுகநாதர் மனோ மகிழ மீனாட்சி ஜனனி சுகவானை கல்யாணி ஜனனி कुमार भवानी अम्बा शिव शंकरी शंकरी परमेश्वरी भाग्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी भाग्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी शंकरी परमेश्वरी चेंडु बलोतर ಇನ್ನು ಮನವಿಲ್ಲಯೋ ಎಂದು ಬಲವು ತರ ಎಂದು ಮನವಿಲ್ಲಯೋ ದೇವರಾದ ನಾದಸರುವಿ ನಾದಸರುವಿ ದೇವರಾದ ನಾದಸರುವಿ ಜಗತ್ತನ್ನೇ ಸುಗಮ ಕಲ್ಯಾಣಿ ಜಗ ಜನನಿ ಜನನಿ கும்புறவங்க கோமாளி கோமாளி வந்துட்டாங்க கோமாளி வந்தானுங்க சேவை செய்ய கோமாளி வந்தேனுங்க சேவை செய்ய கோமாளி வந்தேனுங்க பாடி
குஸ்கா, அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள். உண்மையிலே நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தெய்வம், ஊரை காக்கிற தெய்வம் வந்து ஒருங்காப்புலி கருப்பர். நமக்கு நிறைய ஆளுக்கு குல தெய்வம். ஏன்னா கருப்பனை நம்பினோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்போம். கருப்பன் தான் நமக்கு காவக்கார தெய்வமே. அந்த ஆலயத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு, பெரும் வாழ்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருவந்திருக்கின்ற பட்டாள நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருகால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் கிடக்கும் திருட்டு கட்டைகளே. நிறைய கம்பெனி இருக்கு. அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சொல்லலாம்னு மற்றும் காத்துவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்திற்கான வருவந்திருக்கின்ற அத்தனை அன்பு ரசிகருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. ஆமா, சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் நொக்கால சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில ஆளு இந்த ஊர்ல என்ன, சில ஆளுங்க வீட்டுல படுத்தா பொண்டாட்டி ஏதாவது நோய் நோய் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம நாடகமாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனை அப்படின்னு சில ஆளு வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடங்கார இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. சரி, வீட்டுல படுத்தா வந்தாலும் வந்துருவாங்க. நம்ம வீட்டை போட்டு நாடகமாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிறைய ஆளு அப்படி வந்திருப்பாங்க. சில பேரு, சில ஆளுங்க ஒரு இமுசை தாங்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் இமுசை தாங்க முடியாது. வானே போவோம் நேராச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு நோக்கத்துல சில பேர் இருப்பாங்க. இன்னைக்கு அருமையான சில பேர் ரசிகர்கள், சில பேர் ஒன்னும் சொல்லல. அதாவது நம்ம ஊருக்கு வந்த வயசுல அந்த ஒருங்காப்புலி கருப்பரை வளர்ந்தாத்தான் நமக்கு நாடகம் சுறுசுறுப்பா போகும். இல்லைன்னா சரி அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கருப்பனை வணங்கி கலைப்படுத்தும். குடும்பத்தோட மனமட்டிக்கு வருகோ இந்த குறைகள் எல்லாம் ஒருங்காப்புலி கருப்பருக்கு சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் ஒருங்காப்புலி கருப்பருக்கு சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா கருப்பனையே நினைப்போம், கவலை வந்தா ஒருங்காப்புலி கருப்பனையே நினைப்போம். குடும்பத்தோடு காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா கற்பனையே நினைப்போம், கவலை வந்தா கற்பனையே நினைப்போம்.
எல்லையிலே இருந்தாலோ நம்ம மலமட்டிக்கு வந்துரையா 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 ஐயா நீ எந்த நாட்டு எல்லையில இருந்தாலும் கருப்பு நம்ம மலமட்டிக்கு வந்துரையா வந்துரையா ஏழை எளிய மக்களை நீ காத்திரையா காத்திரையா ஐயா நொண்டி கருப்பு வந்துரையா ஆகாச கருப்பு வந்துரையா ரெடி கருப்பு வந்துரையா ஐயா நம்ம ஊரில் விட்டிருக்கின்ற ஒழுங்காப்புலி கருப்புலி வந்துரையா ஒழுங்காப்புலி வந்துரையா எங்களுக்கு எப்போதுமே காவலாயிருக்கின்ற காளியப்பாட கருப்புலி வந்துரையா வந்துரையா கருப்பு கூட வாடா ஐயா வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு கைதட்டி 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 உற்சாகத்துக்கு அன்புறவுகளே நம்ம இன்னும் சாமி பாட்டு பண்ணிட்டு சாமி ஆற வரலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டக்கூடாது. நோட்டீஸ்ல வள்ளிரமணம் போட்டாங்க, இவங்க மகமாயி மாதிரி ஆட விட்டு இருக்காங்க. அந்த சொல்லு வந்துடக்கூடாது, அதுதான் முக்கியத்துவம். தட் இஸ் பாயிண்ட். கார்த்தி மகனே, மகன் மாதிரி தான் இருக்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எங்க ஊர் மக்களுக்கு சந்தோஷமா. இந்த மேடையை பாருங்க, எத்தனை நாடகம் ஒன்று பார்த்துருக்கேன். மேடையில் இந்த மாதிரி கலைஞர்களை நீ பார்த்துருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான். உண்மை உண்மை. அது அந்த கருப்பருடைய புண்ணியம். 4 வருஷமாக எத்தனையோ பாட்டுகளை, பெரிய பெரிய பாட்டுகளை எங்கள் அமைச்சர் வந்து வெளியாகி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, உலகம் பூரா போய்கிட்டு இருக்கு. அதை விட சிறப்பாகவும் நீ இந்த கலைஞராக இங்கே வந்து நான் பப்புனா வந்து இந்த கருப்பரை பற்றி சிறப்பாக பாடினதுக்கு 101 உங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக அன்பளிப்பளிக்கிறேன். ₹1 கடனாக இருக்கு உங்ககிட்ட. இன்னொரு நாடகத்தில் அளிப்பேன். சந்தோஷம். எனக்கு பொதுமக்கள் அனைவரும் நன்றாக இருந்து நல்லா கிடைச்சி பாருங்க. எனக்கு இந்த பாடலை பாராட்டி எனக்கு ₹100 கொடுத்து ₹1 நாளைக்கு தாரம் என்று சொன்ன அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த, முத்துராமன் அன்பு அப்பா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா கொடுக்கணும் மனசு வேணும். ஆமாம், ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போய் எனக்கு சும்மா இருக்கோம். என்ன பண்ணுற, காலையிலே தண்ணி அடிப்பேன், வேற என்ன என்ன சேர்த்து வச்சு நாங்கள் என்ன பல்லில் போடல தம்பி, அதை போய் வாங்கிக்கப்பா. மறுபடிக்கு இன்னொரு முத்துராமலிங்க அப்பா அவர்கள், நமக்கு வெறும் முத்துராமலிங்க ஓயாமல் வந்துக்கிட்டே இருந்தா தேவை. முதவே முத்துராமலிங்க அப்பா, இப்போ முத்துராமலிங்க மாமா அவர்கள் எனக்கு ₹100 என்பதை பற்றி பெறுகிறார்கள்.
அந்த ஒரு ரூபாயை பாக்கி சொல்லி அதை எங்கிட்ட இருந்து கொடுத்து நாளைக்கு தரோம்னா அது ஆயுசுக்கும் கிடைக்காது. எனக்கு அன்பை பற்றி பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நீங்க எத்தனை நாடாம பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் அது பார்த்தாம இந்த உரங்காப்படி கருப்பர், அந்த சாம்பிராணி வாசக்கார கருப்பர் அவர்கள் மேடையில் நிற்கிறது எங்களுக்கு தான் பெருமையா இருக்கு. நாளை அந்த ஐயா அதனால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். மலம்பட்டி இளைஞர்கள் சார்பாக கருப்பம் பாடல் பாடியிருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுகிறார்கள். மறுபடியும் ஒரு கருப்பம் பாட்டு பாட சொல்லிருக்கான். உள்ள போயில கருப்பம் பாட்டு பாடி சாமி ஆட விட்டு போயிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இதே தொகுதியில் நல்லா கைதட்டு ஜோர அவர் கைதட்டு கொடுத்து உற்சாகப்படுது. ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். கட்டிடுவேன். ஆமாங்க, மனுஷன் பருத்தே கிடந்துங்க இடுப்பை கடுக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கும். இந்த கையை எப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்டு சொல்றது. எதுக்கு காலையில எந்திரிச்சு வாக்கிங் போக என்ன சும்மா இருக்க முடியாமையா உடம்பு குறைக்கும். இந்தாப்பா அந்த 100 ரூபா வந்துருச்சு பாருங்க. சுண்டக்காரன் முக்குளி கருப்பர் சார்பாக சுண்டக்காடு அன்புடன் அவர்கள் 100 ரூபாய் அன்பை வைத்து பெருமைப்படுகிறார்கள். அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். அதனால சொல்லிட்டோம்னு ஓயாம தடுக்க கூடாது. குடும்பத்தில் தூங்கிக்கிட்டு திடீர்னு கை தட்டினா புண்டாட்டி நினைச்சிட்டு புரிச்சு ஏதோ செய்வாங்க மிட்டாங்களே அப்படின்னு. அதனால கை தட்டினா தான் உண்மையிலே பிரஷர் குறையும். எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால கயிறு நிலை முன்னால சன்னல் புருஷம்புல அம்புட்டு வேலிக்கறி வெட்டி வெயில கடந்து சாவேன். தௌசண்ட்ல 36 ஓட்டம் இருக்கும். இவங்க பார்த்தா 800 ரூபாய்க்கு ஜாக்கெட் தவிச்சு பார்த்தா ஒன்று சேர்ந்துக்கிட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கா அந்த கருப்பரு இந்த முத்துமாரி நினைச்சு கும்மி விட்டாப்பர் எப்படி இவன் கத்துற பார்த்தா பிரச்சனை கூட்டத்தில் பொம்பளை அப்படி பெண்கள் கூட்டிடுவாங்க. அது நம்மளால ஆம்பளையால இடையில கும்மி விட்டுறதுக்கு அவங்க ஓட்ட கத்திக்கு கண்ண இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு தலையை சொல்லிச்சு அதோட சேர்ந்து ரவுண்டு வரையா கும்மி விட்டுவாங்க. அப்படிதான் ஒரு ரவுண்டு சுற்றுவேன், 2ஆவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ஓட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கோட ஒரு பக்கம். பூசாரி வெறுகு மாதிரியே முடிப்பாரு, ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. அப்புறம் நம்ம அளவுல அம்பட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம உண்மையிலே இது மாதிரி ரசிகர் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நீங்க எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் வைக்கலாம். 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். 4 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். 50 ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த பாட்டு வைக்கலாம். என்ன பாட்டு? தண்ணியை போட்டு ஆடுறது. தண்ணியை போட்டு எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகந்தே முக்கியம்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். ஏன்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்க தான். நீங்க உங்களை வச்சுதான் நாங்க நல்லா இருக்கோம். நல்லா சும்மா வேலைக்கரை வெட்டிக்கு தெரிஞ்சால் 500 ரூபாய்க்கு செங்கக்கல் எல்லாம் போட்டு நொங்கு எடுத்து போடுவாங்க. ஏண்டா சால வேலைக்கரை வைக்கல என்னடா பண்ண? ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். உண்மையிலே ஆண்டவர்ல எந்த குறையும் இல்லை. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க தான். நீங்க நல்லா இருந்தாத்த நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க சிரிச்சாத்த எங்க வாழ்க்கை சிரிக்கும். ஐயா கோயில் அந்த விபூதி இருந்த கூட பொறுத்தியா திடீர்னு நான் பயந்துட்டேன். திடீர்னு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இருக்கா? ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகிறாள். அது உண்மையா பொய்யா?
பொய். நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? எங்கடா விட்டுச்சு? சோறு தின்னா சுகர், பாலைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த அரி சாப்பிட்டா கொழுப்பு, என்ன பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதை தான் திங்கிறதுன்னா திங்க வேண்டியதானே. நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வைக்க குளம்னு அதுவும் இப்போ கிடைக்கல. கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னோம்னா 150 ரூபாயா. அதுவும் கிடைக்கல. எப்படி வாழ போறோம்னே தெரியல. நாளை எல்லாரும் ஒற்றுமையா இருந்த நாடகத்தை கண்டுகளிக்கிற என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய வி மலம்பட்டி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ உறங்காப்புடி கருப்பர் 2ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மஞ்சள் நீராடி வரும் மண்டபப்படியை முன்னிட்டு நிகழும் விசுவாசம் மாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் வி மலம்பட்டி ஊரார்கள் முன்னிலையில் தெய்வ திரு கரு பெரியசாமி தேவர், தெய்வ திரு கரு ராமையா தேவர், நலமுடன் கரு ஆறுமுக தேவர், பெரிய அம்பலம் குடும்பத்தினர்கள் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகம் என்கிற நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் சீர்திருப்பாடு. பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தாலும் சரி, தெரியாதவளா இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் நடிப்பு சிறந்த அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்த கேபிய காளிமுத்தவர்கள் இவருங்க வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காட்டுகிறார். உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் மன்னாருடைய சேர்ந்த எஸ் அபிராமி அவர்களை வருங்கமனையிலே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்புனார் திருச்சி அருகாமையில் கீரனூர் அருகாமையில் மாங்குடியைச் சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் வருங்கமனையிலே நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நாடகமும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம் இல்ல. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். எப்படி? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் அம்புட்டு தலையில முளைச்சது. என்னடா சேலை சொல்ற? அம்புட்டு மண்டக்கணா படிச்சு எல்லாம் ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமானு அமைதியா இருந்து ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அந்த சகரி புதுவை காவேரி நகரை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் இவர்கள் ஆறுமணிய பிற்பாட்டை சென்றார்கள். ஆத்தா உஞ்சேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலு என்ன பூத்த வேணும் ஓய் செத்தாலு என்ன பூத்த வேணும் ஆத்தா உண்டைகள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டைகள அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலோட்ட சேத்தனுக்கு போனும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டி கட்டி நீச்சல் பழகினதும் புஞ்சைகளானே பண்ண புஞ்சோளானே இடுப்புல கட்டி கட்டி நீச்சல் பழகினதும் புஞ்சைகளானே பண்ண புஞ்சோளானே வெறுங்கர விரிக்குடலா
ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேடனானே கண்ண பூஞ்சோடனானே வெக்கையில விசிறியாக வெயிலுக்குள்ளே குடையாக கொஞ்சேடனானே கண்ண பூஞ்சோடனானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தமானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தமானே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிரக பூசேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் அத்தாவும் இந்த ஆகாயத்தை போட அத்தாவும் இந்த ஆகாயத்தை போட ஆற்றுல வீடுங்க அப்பொழுது கனவோட்ட பார்த்தாலே சேத்தனக்கு போனும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும். சிறப்பாக பாடிய அன்பு சாலைகள் சார்ந்து நன்றி கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புடன் யூடியூப் புகழ் மனவையைச் சேர்ந்த டி.எம். பாரதி அவர்கள் மிருகமலை மிருதங்கம் தபேலா டோலக் ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு அண்ணன் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் மாப்பிளை சருவரைப்பட்டியை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் மிருகமலையை ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தைமாய் விளங்கக்கூடியதாலும் அன்புடன் புதுவையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்களும் விராலூரைச் சேர்ந்த வேலு அவர்களும் இவரங்க மலையை தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்தி ஆழ்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் ஒன்னு தண்டி என்னடா தண்டி படந்த முகங்கள் அப்படி சொல்ற மொட்டை மொட்டையா சொன்னா எனக்கு பயந்து வருதுடா. லேடிஸுக்கு தாண்டா அடுத்துக்கிறது சாகுறாங்க. இங்க புதுவையை சேர்ந்த ஜெயவரியா ஜெயப்பிரியா அவர்கள் விரகமலையிலே டான்ஸாக அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மாடி ஆத்தாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து கூட்டா வந்தாடி போமா ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு செல்வன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாடகத்துக்கு சிறந்த முறை சீனமைப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் செங்கமேனி உரிமை சுப்பிரமணியன் குறையானது ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த மொழி படித்தான் ஒளிபரக்கி அமைக்க சொல்லிகளுக்கு சிறந்த முறையில் ஒளிபரக்கி அமைத்திற்கு ஒளிவரி அமைப்பு எஸ் மணி ஆடியோஸ் சோழங்குடி உரிமை நாகராஜன் போன்ற நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டியை சேர்ந்து அன்பு மைத்தினர் மருதமணி அவர்கள் இவரங்க மலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தானே அப்பன் சொல்லிய சொல்லு ஆடும் கவிஞன் தன்னை மணப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இங்கும் கொடுப்பான் புலிகள் நழுவது ஏது பறவையும் அலறியாது நீ புகும் போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு போய் வந்ததேது அதை ஏது தலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளால கண்டால் காலுக்கு சலந்தையிட்டு முதல் வணக்கம் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் காலுக்கு சலந்தையிட்டு கலடிக்கு முதல் வணக்கம் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அடிக்காது வருவோதும் வணக்கம் வணக்கம் உண்டு ஐயா வணக்கம் வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு. சிறப்பு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிபரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் திணையத்தூரை சேர்ந்து கார்த்திக் ராஜா பபுல்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீ பொட்டு வச்ச பங்கக்கோடோ ஊருக்கு நீ மகளோ அந்த பொட்டு வச்சு இழுத்து வரும் சோழன தங்கலோ நீ தங்க கட்டி குட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி சிறப்பாக சித்த அன்பு சாலைகள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஆமாப்பா சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் இந்த ஹோட்டல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு அண்ணே மணியன்னு சொல்லி ஹோட்டல் தானா ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்யுது. அது உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புள்ளவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கினா இதுக்கு மேலே
பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் இஸ் பாயிண்ட். பொலியர் மாதிரி நின்றுக்கிட்டு தாலி போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பதான் பொம்பளை வர சொல்லுவேன் அப்படின்னு கடுப்புல இருப்பீங்க. பர்மிஷன் உள்ள போயிட்டு லேடிஸ் வந்தா தான் இங்க சுறுசுறுப்பா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருகிறவர்கள் இப்படிக்கு தெய்வ திரு கரு பெரியசாமி தேவர், தெய்வ திரு கரு ராமையா தேவர், நலமுடன் கரு ஆறுமுக தேவர், பெரிய அம்பலம் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வி மலம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை பிரார்த்தனையாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புறங்களுக்கு பெரியசாமி தேவர், ராமையா தேவர், ஆறுமுக தேவர் ஒரு குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அன்புனார் எஸ் மணி, ஆரியோஸ் உரிமை, எஸ் நாகராஜன், எஸ் வேலங்குடி, அன்னை நாகராஜன் இந்த நாடகத்தை அமைத்துக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர். குறைந்த செலவுனா 50,000, கூடனா 80, 1 லட்சம் அப்படி போயிடும். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணன் சொல்லுங்க, குறைஞ்ச செலவில் நிறைந்த கலைஞர் கொண்டு சிறுபாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்புனார் மணி ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்னை நாகராஜனை தொடர்பு சிறந்த முறையை அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே நன்றி நிகழ்ந்த வணக்கம். மற்ற நாடகத்தினை வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் கோமாளி ரசிகன் அன்புனார் கனி அவர்களுக்கு அன்பு சோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குனா உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவாயா. ஊரு அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் பாட்டு படிச்சிருக்கேன். ஒரு ஆள் இப்படி தலையிலே தட்டுறேன், தலை வலிக்குதான் உள்ள போகுமா. இன்னொரு ஊர்ல போய் பாட்டு படிச்சேன், கோமாளி வந்துட்டு ஒரு ஆள் கேட்கிறேன், வெட்டி குதி எப்படா வர உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னாரு. நான் உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளை அந்த பிள்ளை ஒரு உச்சமில்ல நீ உள்ள விட்டு நாரத வர சொல்லுவ, வள்ளியை வர சொல்ல கதை எதிர்வாங்க அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியமாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லி அப்படி போடு. அது 11 மணிக்கெல்லாம் ஆதிபரா சத்தியம் ஒரு சத்தியம் இல்லை நீ உள்ள விட்டு நாரதர் வர சொன்னார். சரி அப்படின்னு பாருங்க, 1 மணிக்கு வர்ற நாரதர் 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி அப்படி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணா நாராயண நாராயணம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு சொன்னா. சரி ராஜபாட்டு 1:30 மணிக்கெல்லாம் வர சொல்லி வந்தோடனே அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானே எல்லாரையும் போய் சொல்றியா, எல்லாரையும் வர சொல்றியா, என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்று தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர குடியார உதவி அவன் பேச்சை கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரர் யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஐயாண்டா வெள்ளையஞ்சலியமா இருக்காரு, அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அவன் பக்கத்தூருக்காரே தெரியான்னு சோறு திங்க வந்தேன் போல அண்ணேங்கிறே போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்படி என்னாச்சு? அப்புறம் கோயில்ல போய் 7-8 பாட்டு படிச்சு கெஞ்சி கேரி ஐயா தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தோம். நாங்க ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு போயிட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நாங்க கொண்டே பீரோல வைக்கணும்னே நாங்க படுற பாடு. அன்னைக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நாடகம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ஆள் அங்க இருந்து வந்தேன், நாடகத்தை நிப்பாட்டியா அப்படின்னு. நான் எதுவும் முக்கியமான இதா இருக்கும்போது நான் நாடகத்துக்குமே இல்லைன்னா அமைதியா இருக்காங்க. நிப்பாட்டியா நாடகத்தை பண்ணு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். நிப்பாட்டியான என்னென்ன விவரத்தை சொன்னேன். அப்படி செல்லை காணா தேடி தந்துட்டு நாடகத்தை நடத்துங்கிறேன். அப்போ இப்படி செல்லை காணாமல் ஏன்டா எவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த நாடகம் வைக்கிறதுக்கு இந்த ஊருக்காரன் எவ்வளோ சிரமப்பட்டுப்பான்னு அவங்களுக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, அதில் சுப்பிரமணியம் மட்டும் வந்திருக்க மாட்டேன், மத்தால வந்து அவன் அவரே மயிருக்கு வரமாட்டேன், என்னடா கூட்டம் மயிர் ஓடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவான், அதுல 2 ஆள் வந்திருப்பேன், ஒரே ஒரு ஆள் மட்டும் வராம இருப்பேன். அப்ப நாங்க தான் இழுச்சா போய் அவன் மட்டும் கட்டிக்கார அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சிடும். மறுபடிக்கு ஊர் கூட்டத்தை போட்டு ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தான் சரி 10 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரியை போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நாடகத்தை நடத்துறோம். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டையே கொடுக்கணும், நாடகம் கட்டியிருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மைக் செட்டுக்கு சொல்லணும், அமைப்பாளருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டை சாப்பாடு ஏற்பாடு எல்லாத்துக்கும் காவல்துறையிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபா தான். ஈஸியாக தண்ணியை போட்டு பேசாமல் என்ன நாடகம் நடத்துகிறாங்க. நான் இல்லைன்னா நாடகமே நடத்த முடியும்னு சொல்லுவேன். அவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். அந்த கோயிலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவன் பண்ணுற அம்போக்கு பப்புடு போய ரொம்பளே வர சொல்லியா அப்படின்னு இப்படி சொல்கிறது. நிறைய குரூப் இருக்குது. அங்கே வீட்டில் பொண்டாட்டி 10 பைசாக்கு மதிக்காது. ஆள் பார்த்தா அப்படி டிப்டாப்பாக வெள்ளஞ்சலும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கேன், திருவாரூரில் ஒயின் சாப்பிட்டேன்.
ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலே இருப்பா வெள்ளஞ்சலைமா ஊரில் நம்ம நினைக்கிற ஊரில் முக்கியமான ஆளாக இருப்பார் உள்ள அப்படின்னு. அது கரெக்டாக 11 மணி ஆச்சுன்னு வச்சுக்க, அண்ணே 10 ரூபா அந்த என்ன பசை விட்டேன் இப்படி 10 ரூபா அவனுக்கு தான் ராஜ வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 6 ஓட்டு ஆயிடுது. 10 ரூபா தான் கணக்கு ஆயிடுச்சே இருக்குல்ல. ஆமாடா சார். அதே மாதிரி தான் வெள்ளஞ்சலமா அடிச்சு பட்டை அடிச்சு தெய்வ பக்தியோடு இருக்கு. ஏன்னா அவங்க போறது பிராந்தி ஐயா கோயில்ல, அது மதுரையில் பிராந்தி ஐயா கோயில். நான் பேர் வச்சு பிராந்தி ஐயா. ஆமாம், சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே தூங்கினா உள்ள போயிட்டு அமைதியாக இருந்து எல்லாரும் எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். அமைதியாக இருந்த நாடகத்தை ரசிக்க விரும்பி தெரிவித்து கொண்டு நாடகமெல்லாம் எங்களுக்கு ஆண்டங்கிருவையில் மாசி புல்லாகிருச்சு, பங்குனி புல்லாகிருச்சு, சித்திரையும் புல்லாகிருச்சு, வைகாசியும் புல்லாகிருச்சு. ஆணி ஆடி ஆவணிக்கு மேலே நாடகம்னா சொல்லுங்கள், ஃபோன் அடிச்சு. அதுவும் புக்கான தேதிக்கே தான் மாசி 10 இருக்கா. மாசி 10ல எத்தனை போன்றா? மாசி 10 இருக்கா, 10 இருக்குன்னா எனக்கு காலையில் 10 தான் இருக்குங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஆள் போன் அடிச்சு கேட்குறாரு, 3 நாள் இருக்கையில் சிவராத்திரி காலி இருக்கா. நான் சொல்லிட்டேன் ஆள் இருக்குன்னு, ஆளை போட்டு நாடகத்தில். ஆனால் கொட்டாயில் நெருப்பு வைக்கிற மாதிரி வந்து நாடகம்னா சொல்லணும்னா ஒரு 4 மாதம், ஒரு 5 மாதம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்தா தான் இது மாதிரி கலைஞர்களை தேர்வு செஞ்சு போட முடியும். நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஒரு வாரம் இருக்கையில் அந்த செவ்வாய்க்கு இன்னைக்கு ஒரு ஆள் போனிச்சாரு. ஆடி 18க்கு ஆள் போட முடியும். அண்ணே ஆள் போட முடியாதுன்னு நம்ம களை எடுக்கணும், ஆள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எந்த நாடகம் வந்தாலும் முன்னாலே அண்ணன் சொல்லுங்கள், சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து குடிக்காதீங்க. உங்களை கும்பிட்றேன். வளர்த்த ஆத்தாக்க பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள்லாம் கவுனிச்சு என்ன சாப்பிடணும் நல்லா நசுக்கி நல்லா ஊட்டி விடுங்க. வாழைப்பழத்தை கொடுத்து ஒரு பிள்ளை 3 வயசு பிள்ளை செத்து போச்சு. தயவு செய்து கும்பிட்றேன். நான் வளர்த்த ஆத்தாக்க 10 மாதம் குழந்தை ஒன்று, 3 மாதம் குழந்தை. தயவு செய்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறலாம் பார்த்து தயவு செய்து இந்த போனே நோண்டிக்கிட்டு கொடுக்காதே. இல்லைன்னா போனெல்லாம் உடச்சி நெருப்பு வச்சு கொளுத்திடுங்க. பிள்ளையெல்லாம் பாவம், சின்ன பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையெல்லாம் இப்போ பள்ளிக்கூடம் போகிறான்னா போலே பேண்டை மாட்டி எங்கிட்ட பஸ்ஸில் வேணும் ஏற்றி விட்டுறது. அங்கே போய் அவன் வெளியே இருக்க அவன் முக்குறானா, வெளியே இருக்க முக்குறானா, அவன் வாத்தியார் சொல்லி கொடுக்குறதுக்கு பயத்துக்கு. ஆமாம், தயவுசெய்து குழந்தைய பத்திரம் பாருங்க. பைக்கில் போகிறோம் அண்ணே, எல்லாரும் உங்களை கும்பிட்றேண்ணே. நீங்கள் போகிறது பெரிய விஷயம் இல்லை. இது கட்டிங் போட்டோன்னா அது கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுக்கும். அது கொடுத்தோன்னா இன்னொரு நேரத்தை இப்படித்தான் நான் 5 மாதம் கழித்து தண்ணியை போட்டு சங்கத்தில் வந்து பார்த்தாலும் இப்போத்தே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிவாங்க. ஆர்வத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா குடிதான் குடும்பத்தை கெடுக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், குடிக்காதீங்க. வண்டியில் போகிறது கவனமாக போங்க, ஹெல்மெட் மாட்டி போங்க. காவல்துறை அதிகாரி வந்து நமக்கு நன்மைக்கு தான் சொல்கிறாங்க. தலைக்கவசம் முக்கியம். அன்னைக்கெல்லாம் பார்த்தேன் திருச்சி பைபாஸில் 2 பேர் போயிருக்கேன் பைக்கில், ஆக்சிடென்ட் ஆகி தோலோடு இல்லை. தயவு செய்து சொல்கிறேன் அண்ணே, அக்கா, தங்கச்சி, இந்த பொம்பளை ஆளு அடாடா அவங்க பைக் ஓட்ட பார்த்தா பிளேட்டில் போகிற மாதிரி இருக்கும் போல. ஆம்பளை ஆளாவது நின்று போனாட்டு அவங்க ஒரே திருவுதேன். அன்னைக்கு ஒருத்தி கொண்டா என் காரில் கொடுக்க தெரிஞ்சான். ஏற்கனவே நான் பெரிய இதாக இருக்குது. தயவு செய்து சொன்னேன் ஆத்தா உங்களை என்ன சொல்கிறேன், ஃபோன் வந்துச்சுன்னா நிப்பாட்டி பொறுமையாக பேசிட்டு கவனமாக வண்டியில் ஓரமாக போங்க. உங்களை கும்பிட்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா சரக்குலாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா லிவர் வீங்கிடும். என்ன சகல கல்லீரல் சகல அது சதி அதிகமாக சாப்பிட்டா வயிறு வீங்கிடும், செரிமானம் அதிகமாகாது. இதான் உண்மை. சகல உனக்கு என்ன தொப்புள் இப்படி இருக்கு? தொப்புள் பாகிஸ்தான் பொருள் இது ஒன்று. சரி சரி சரி. ஆனால் சரக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிறு வீங்கிடும், செரிமானம் ஆகாது. உடனே அது போய் லிவரை தான் பாதிக்கும். தயவு செய்து அப்புறம் லிவர் பாதிச்சுன்னா மொத்தமாக மண்டே போறதுக்கு தான் அர்த்தம். சகல எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னப்பா இந்த வெதர்னா கொட்டையாடா? இல்லடா, அது பலாப்பழம். சரி சரி. உனக்கு நாட்டில் ஒருத்தனுக்கு இவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கடா, எவனுக்கோ சந்தேகம் எங்கே இருக்கு. மற்றும் ஆராயத்தினை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருவதை சொல்லிக் கொண்டு, மற்றும் எனது பாசமிகு அன்பு மாமா, நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களது நாடகத்தினை காண வரக்கூடிய காரைக்குடி ஜெகன் ஓட்டல் உரிமையாளர் அன்பு மாமா அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ரசிகர்கள் திருச்சுழி, கோயம்புத்தூர், பாலமேடு நிறைய வந்திருக்கீங்க. தயவு செய்து உங்களை சொல்ல கோச்சிக்கிறாதீங்க. அத்தனை ரசிகர்களை வருகை வருகையின வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதேத்தோட உள்ள போயிட்டு, இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், நான் நடித்த பாடல், 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கார்த்திக் ராஜா திணையத்தோழன் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஹலோ பாடிரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே
நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த ஏமாறி கொழுந்து நீ குருடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வார் பாதினா சாத்தியே நான் வார சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த ஏமாறி கொழுந்து நீ குருடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வார் பார்வையிலே அம்புத்த சோலையிலே வணக்கம். ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? முறைச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் உங்கள் 4 பேருக்கு வணக்கம். அண்ணே ஆயா என்னமா எனக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்றும் இல்லையே. ஆமாவா? என்னப்பா வர சொல்கிறா நீ இல்லைங்கிற? நான் விரதம் இருக்கேன் கோயிலுக்கு. அப்படியே இது அதான் எனக்கு நல்லது. சரி வந்தமா போட்டோமா தாக்க உள்ளோட்ட மாட்டேங்கிறோம் ஒழுக்க மாட்டேங்க. நீ சுதி எப்படி எதை பிடிக்கணும்? சரி சரி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நெடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி நேரத்திலே காதல் கொண்டே நடி
சிலர் கொடு மதிக்க காதல் கொண்டு நீ ஏன்டா கீழே இறங்கி வாசிக்கிட்டு இருக்க மேல உட்காருடா குச்சிலி கும்பாடா ஐயையோ வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் எங்க நிக்கிறேனோ அங்கெல்லாம் வந்துருது பச்சைக்கிளி கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு பறந்தெடுத்து அது பறந்து போயிட்டு ஆஹா என்ன சொல்லிக்கிறீங்க மறந்து போச்சு என்ன சொல்லி கன்னிமைக்குள்ள விட்டாச்சு சரி வேற மாதிரி மாத்தி விடுவோமா விடுவோமே அப்படித்தான் பிரியா வா பிரியா ரெண்டு பேரும் கையடிப்போம் என்ன சொன்னேன் கை கை நீ எதையுமே முழுசாவே சொல்லவே மாட்டியா முட்டலாக்கு பிரியா படக்கு படக்குன்னு பிரியா நல்ல வேகமாடி பத்தலே எனக்கு எனர்ஜி இல்ல எனக்கு ஏதோ ஒரு இதா இருக்கிற மாதிரியே தெரியுது அப்ப நான் எந்திரிச்சு ஓடிடுவேன் பரவாயில்லையா புரியுது இல்ல சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா இதனாலே தாமரம் மாமரல்லாடு இதனாலே தாமரம் மாமரல்லாடு எச்சரிக்கிறேன் ஓடி போயிருக்க மாதிரி என்ன அடிக்கிற எச்சரிக்கிறேன் இன்னைக்கு தெளிவா தான் சொல்லிட்டேன் நானும் காலைல தானே முடிக்க போறேன் நீ சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரில உட்காந்து மறுபடியுமா போய் அம்மல என்ன கையடிக்க முடியாது போ போட்டு அப்ப நான் எந்திரிச்சு போயிருவேன் ஐயோ எனக்கு நீங்க வேற சரி ஒரு கை ஓடி முடிஞ்சு போ மண்டைய பழக்காம ஓட மாட்டேன் சரி கொட்டுற பண்ணிடல
10. அன்னைக்கு ஏதோ பேச அதிகமா இருக்கும். சரி சரி நான் எடுத்து கொஞ்சம் நிறுத்தி போடுமா. ஒரு பேச்சேன கூப்பிடுது முத்தம்மா ஒரு பேச்சேன கூப்பிடுது முத்தம்மா பின்னால நான் வரேன் முத்தம்மா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் எல்லாம் எதுவும் எடுக்கல. ஆனால் லைவ் இல்லைல்ல, அது ஒன்றும் நம்ம கேமரா பிரச்சனை கிடையாது. அது லைவாக இருந்தால் தான் பிரச்சனை. இல்லை இல்லை அந்த ஜெயப்பிரியா இல்லை, இருக்கிறது 2 ஜெயப்பிரியா. மதுரை ஜெயப்பிரியா ஒன்று, புதுக்கோட்டை ஜெயப்பிரியா. நான் புதுக்கோட்டை ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கோம், அடையாளம் தெரியல போல் இருக்கு. ஏன்னா ஏன்னா லூசு என்னடா பழக்கம் அது? பிடிக்கலடா. ஒட்டருவா தாரி ஒரு படப்பட்ட தாரி இது வாங்க ஒட்டருமையிலே நான் ஒரு கொடுத்தோரேனா நக்கல் பண்ணியே வாச்சிக்கிட்டு இருக்கியா? என்ன ஆடுன? நான் அப்படியே ஆடுனே. வாசிங்க மாமா. உண்டிய பார்த்து வாசிக்காம காலை பார்த்து வாசிக்க இருக்கு பாரு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண நைக்க போட்டு கஞ்சி கொண்டு பாறையில கேட்டாய இந்த பொண்ணு மரதியில கேட்டாய தஞ்சாவூர்ல கேட்டாய இப்பதான் ஒரு கிளம்புது.